அதிமுக அமைச்சர்களை ஊழல்வாதிகள் என்ற அமித்ஷா அக்கட்சியுடனேயே கூட்டணி வைத்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் கிளை செயலாளர் EPS என்றும் ஈரோடு அருகே திண்டலில் நடந்த பரப்புரையில் சாடல். தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. இன்று இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை ராகுல் காந்தி அறிவிப்பார் என முதலமைச்சர் உறுதி. ஈரோடு அருகே திண்டலில் நடந்த பரப்புரையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று இரவுக்குள் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அந்த வேட்பாளருக்கும் நீங்கள் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் குறித்து ராகுல் காந்தி இன்று இரவு ஆலோசனை. டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் இழுபறி என தகவல். ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க சில MPக்கள் கோருவதால் நீடிக்கும் சிக்கல். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் மனுவை தாக்கல் செய்தார். நான் இன்னைக்கு என்னுடைய தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கு மாலை என்னுடைய தொகுதிக்கு போய் என்னுடைய வாக்காளர்களை சந்திச்சு என்னுடைய தொகுதி மக்களை சந்திச்சு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்க போறேன். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ரோட் ஷோ சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தவிக தலைவர் விஜய். நல்ல நேரத்திற்காக காத்திருந்து வேட்புமனு தாக்கல் செய்ததாக தகவல். சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு மத்திய மாநில அரசுகள் தான் காரணம் என தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. சிலிண்டர் பிரச்சினைக்கு முதலமைச்சர் டெல்லி செல்லாதது ஏன் என திருச்சி மரக்கடை பரப்புரையில் கேள்வி. கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கூட்டு சூழ்ச்சி செய்து ஜனநாயகன் படம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. தனக்கும் மக்களுக்கும் நீதி வேண்டுமென திருச்சி பரப்புரையில் பேச்சு. திருச்சி மரக்கடையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் விஜய் பரப்புரை. தவிக தேர்தல் பரப்புரை பாடலை பாடி வாக்கு சேகரிப்பு. நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மேரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்ட. திருச்சியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு தொண்டர்களுக்கு கையசைத்து சென்ற விஜய். திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருச்சியில் விஜய் ரோட் ஷோவை பின்தொடர்ந்த பெண் பைக்கிலிருந்து கீழே விழுந்து விபத்து. வாகனத்திலிருந்து இறங்கி விசாரித்துவிட்டு சென்ற விஜய்.
திரைப்படங்களில் 1000 பேரை அடித்துவிட்டு பயத்தில் 2 தொகுதிகளில் நிற்பது ஏன்? விஜய்க்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. இதுல தோக்கடிச்சிருவாங்களோ நினைக்கிறாப்ல, இல்ல ஒரு அதுல தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாப்ல. தோல்வியை தாங்க முடியாத எப்படிதான் கதாநாயகனா இருக்க முடியும்? எப்படி நீ தான் பெரிய கதாநாயகன் 1000 பேர் அடிப்பிய? எதுக்கு 2 தொகுதியில நிக்கிற? எதுக்கு? உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உன் கட்சியில் நிக்கிறவனுக்கு என்னடா நம்பிக்கை வரும்? ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு அலைகிறாப்ல. 2 மாதங்களுக்கு பேசக்கூடாது என மருத்துவர் அறிவுறுத்தியதாக சீமான் தகவல். பேசுவதை நிறுத்த முடியாது என மறுத்துவிட்டதாகவும் குன்னூர் பரப்புரையில் பேச்சு. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு. பட்டியலில் பெயர் இருந்தாலும் போட்டியிடப் போவதில்லை என்பதில் அண்ணாமலை உறுதி என தகவல். அதிமுகவிற்கு விஜய் சிறிய சேதாரத்தை ஏற்படுத்தலாம் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் கருத்து. தாவேக தனித்து களம் காண்பது திமுகவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 2026 நிகழ்ச்சியில் கணிப்பு. விஜய் அவர்களுடைய தனித்து போட்டியிடுகிற இந்த சூழல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் பேரிழப்பை ஏற்படுத்தும். எங்களுக்கு ஒரு சிறு சேதாரத்தை ஏற்படுத்தும். ஆக லாபம் எங்களுடைய NDA கூட்டணிக்கு தான் உறுதியாக. தமிழக காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் பதவியிலிருந்து விலகியதாக வெளியான தகவல். திட்டவட்டமாக மறுத்த காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர். Who said that I resigned? 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 சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை. பங்குச்சந்தை தொடங்கியதுமே 2% வரை சரிந்த சென்செக்ஸ் மற்றும் நிப்டி. ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்துவோம் என்ற டிரம்பின் பேச்சால் 1 மணி நேரத்தில் 10 லட்சம் கோடியை இழந்த முதலீட்டாளர்கள். சட்டமன்ற தேர்தல் காரணமாக சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரி வழக்கு. அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு. சென்னை IPL போட்டிகளை பார்க்க செல்வோருக்கு மாநகர பேருந்துகளில் இலவச பயணம். போட்டி தொடங்குவதற்கு 3 மணி நேரம் முன்பு, முடிந்த பின் 3 மணி நேரத்திற்குள் பயணிப்போருக்கு சலுகை. சாத்தான்குளம் வழக்கில் காவலர்கள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்க CBI கோரிக்கை. ஜெயராஜ் பெனிக்ஸ் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இறுதி வாதம். நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். மேளதாளங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராமத்திற்குள் புகுந்த யானை. அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. LPG தட்டுப்பாடு அச்சத்தால் காஞ்சிபுரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயு நிரப்பிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர்கள். போதிய அளவில் இருப்பு இருப்பதாக LPG நிலைய நிர்வாகிகள் விளக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் அதிகாலையில் உலா வந்த 2 சிறுத்தைகள். வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன்வரைவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அநியாய சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீதான தேர்தல் விதிமீறல் வழக்குகள் ரத்து. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கனிமொழி எம்பி வாகனத்தில் சோதனை. வாகனத்தில் பணம், பரிசுப் பொருட்கள் உள்ளதா என்று சோதித்த பறக்கும் படை அதிகாரிகள். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேட்புமனு தாக்கல். 8வது முறையாக ஒரே தொகுதியில் போட்டியிடுவதாக ஜெயக்குமார் பெருமிதம். 8வது முறை நான் மனு தாக்கல் ராயபுரத்திற்காக மட்டுமே செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் ஒரு சிலர் தான் தொகுதி மாறாமல் ஒரே தொகுதியில் இருப்பார்கள். அந்த வரிசையில் நான் வந்தது வாழ்நாளிலே ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நான் கருதுகின்றேன். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் மகன் மீதான செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் இன்று தீர்ப்பு. 13 ஆண்டுகளாக நடந்து வரும் வழக்கில் தீர்ப்பளிக்கிறார் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி. திண்டுக்கல் அருகே அமைச்சர் ஐ பெரியசாமியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை சோதனை. நீலகிரி மாவட்டம் பர்லியார் சோதனை சாவடியில் சீமானின் வாகனத்தை சோதித்த அதிகாரிகள். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கொல்கத்தாவில் பரப்புரை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வேரோடு பிடுங்கி வங்கக்கடலில் வீசி எறிய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என பேச்சு. கேரளாவில் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என ஆளும் இடது ஜனநாயக முன்னணி வாக்குறுதி. 60 அறிவிப்புகள் உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரளாவில் கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லை என பரவூரில் நடந்த பரப்புரையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம். சில துண்டு தங்கத்திற்காக கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கே துரோகம் இழைத்துவிட்டதாக சாடல். வட மாநிலங்களில் கோலாகலமாக நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி. அனுமன் கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு. ஒடிசா உயர்நீதிமன்ற வளாகத்தில் பெண் வீசிய பெட்ரோல் குண்டில் 4 வாகனங்கள் எரிந்து சேதம். தனிப்பட்ட சட்ட பிரச்சினைக்கு நீண்ட காலமாக தீர்வு கிடைக்காததால் ஆத்திரம் என தகவல். ஈரானில் ராணுவ தளவாடங்கள் உள்ள பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல். பற்றி எறிந்த ராணுவ தளம்.